நேபாள்ல என்ன நடந்துட்டு இருக்கு? நேபாள் நம்மளோட நெய்பர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. நேபாள் நாடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ். பட் அதுல கிரேசியான பார்ட் என்ன தெரியுமா? இது எல்லாத்துக்கும் ஆணி வேர் வந்து கவர்மெண்ட் சோஷியல் மீடியாவை பேன் பண்ண ஆரம்பிச்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? தட் இஸ் when it became huge. மூல காரணம் அது கிடையாது. பட் எப்போ கவர்மெண்ட் வந்து எப்படியாவது இந்த சோஷியல் மீடியால தான் இந்த ஜென்சி பசங்கள்லாம், இந்த சின்ன பசங்க 13 வயசுல இருந்து ஒரு 28 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்கள்லாம் இந்த சோஷியல் மீடியாலயே சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எப்படி நம்மள கேள்வி கேட்கலாம்? இவங்கலாம் கேள்வி கேட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் கரப்ட்டா இருக்குது அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த சோஷியல் மீடியா இருந்தா தான்டா நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்கள ஒரு 13 வயசுல இருந்து 28 வயசு தான் மொத்த ஜென்சியே. இவங்க சோஷியல் மீடியால கவர்மெண்ட்ட கலாய்க்கிறது, கவர்மெண்ட்ட குறை சொல்றது வந்து பிடிக்காம நேபாள் கவர்மெண்ட் வந்து அந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பேன் பண்ணுது. பேன் பண்ணி 3வது நாள் புரொட்டஸ்ட் பயங்கரமா வெடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரே இப்ப ரிசைன் பண்ணி போயிருக்காரு. இன்னமும் அங்க புரொட்டஸ்ட் போயிட்டு இருக்குது. 100 பேருக்கு மேல ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க. 20 பசங்களுக்கு மேல இறந்து போயிருக்காங்க. ஸ்கூல் பசங்க யூனிஃபார்மோட ரோட்ல இறந்து கிடக்குறாங்க. நேபாள் பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோஷியல் மீடியாக்கு முன்னாடியே நடந்துச்சு. இங்க நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து காசு அடிச்சு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் காசு தின்னு அவங்களோட பசங்க எல்லாம் வந்து பயங்கரமா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்கிறதெல்லாம் ட்ரிகர் ஆயிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஒரு கிரேசியான ஒரு விஷயம். ஜென்சின்னு சொன்னாலே அவங்க என்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு போவாங்கன்னு யோசிக்கிற காலகட்டத்தில் ஜென்சி பசங்க நினைச்சா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத உலகத்துக்கே நேபாள் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்குது. நேபாள்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னமும் இந்த ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஜென்சி பசங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனிமேல இருக்கக்கூடிய இந்த ஒன் பீஸோட ஃபிளாக் எல்லாம் வந்து பறக்க விட்டுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்குங்க. மினிஸ்டர் வந்து ஓடிட்டு இருக்காரு. லிட்டரலா கவர்மெண்டோட மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ரோட்ல ஓடிட்டு இருக்காரு. இன்னொரு பையன் தலையில தட்டி அவர் கீழே தள்ளி விடுறான். அவ்வளோ கோவம். இந்த பசங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம்? அரசாங்கத்தையே டாப்பிள் பண்ற அளவுக்கு என்ன கோவம்? அந்த அரசாங்கத்துக்கு இவங்க மேல என்ன கோவம்? சோஷியல் மீடியாலே இவங்க பேசக்கூடாதுன்னு யோசிக்கிறதுக்கு நேபாளில் என்ன நடந்துட்டு இருக்கு? லிட்டரலா இந்தியா நேபாள் பார்டர்ல எல்லாம் ப்ரொடெக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். பிகாஸ் என்ன நடக்கும்னு தெரியல நேபாள்லன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்டா இருக்கட்டும், டிராவல் அட்வைசரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது நேபாள் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஓகேவா, பார்க்க ஆரம்பிப்போமா? பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say, இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஊரில் இருக்கிற தமிழர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் இந்தியாவில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் தமிழ் கம்யூனிட்டிக்கும் இந்தியன் தமிழ் கம்யூனிட்டிக்கும் ஒரு பிரிட்ஜாக நம்ம சேனல் வந்து மாறிட்டு இருக்குங்கிறத நினைக்கிறப்போ ஐ எம் immensely proud of what we are doing here. So thank you MG Squad for making this possible. Anyway, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு நேபாள்லங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. Hello everyone, நான் மதன் கௌரி. Hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் என்ன ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்குது? நேபாளில் நடக்கிற இந்த ப்ரொட்டஸ்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்சி ப்ரொட்டஸ்ட். நேபாள் எங்கே இருக்குது? அப்படியே நம்ம உத்தரப்பிரதேஷ்க்கு மேலே இருக்குது. கரெக்டாக இந்தியாவோட பார்டரில் இருக்குது. நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிஸ். நம்ம வந்து பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட போகக்கூடிய ஒரு நாடு, நம்மளை ரொம்ப வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு நாடு நேபாள். நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இந்த நாட்டில் தான் இப்போ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இங்கே எப்படி ஸ்ரீலங்காவை நார்த்தில் நேபாள். இப்போ இந்த நேபாளுங்கிற ஒரு நாடு வந்து எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சைஸ் தான். நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டோட சைஸ் தான் அங்கே மொத்த கண்ட்ரியே. அண்ட் பாப்புலேஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் இருந்தால் எவ்வளோ இருக்கும்? எம்ஜி ஸ்குவாடோட ஒரு 3-4 மடங்கு நம்பரை யோசிச்சுக்கோங்களேன். அதுதான் மொத்த கண்ட்ரியோடைய பாப்புலேஷனே. தட் இஸ் 3 crores. ஓகேவா? இதுதான் மொத்த நேபாளே. ஒரு சின்ன கண்ட்ரி, ஒரு சின்ன பாப்புலேஷன். தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 8 கோடி, நேபாளோட பாப்புலேஷன் 3 கோடி. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த நேபாளில் இருக்கிற என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில், ஓகேவா, சோஷியல் மீடியாவில் ரீசன்ட் டைம்ஸில் ஒரு விஷயம் பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அது என்ன கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட பசங்க, நேபாளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட பசங்க, அப்புறம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களோட குழந்தைங்க அட் எனி லெவல், இவங்கெல்லாம் வந்து அதிகமாக பார்ட்டி பண்ணுறதுங்கிறது நேபாளில் ரொம்ப காமனாக இருந்துட்டு இருக்குது. மதன், எல்லா ஊர்லேயும் தான் பெரிய 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 வீட்டு பிள்ளைங்க பார்ட்டி பண்ணி தானே பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் நேபாளில் அளவுக்கு அதிகமாக வந்து அவங்க வாங்குற புது ஃப்ளாஷியான கார்ஸை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் டெய்லி நைட் வந்து பார்ட்டிஸை வந்து ஸ்டோரியில் போடுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எங்கே திறந்தீங்கனாலும் அவங்க எவ்வளோ கூலான பசங்க, அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வெகுஜன மக்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. எஸ்பெஷலி நேபாளில் இருக்கக்கூடிய சாதாரண
ரெகுலர் ஜென்சி பசங்களுக்கு. ஏன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ நேபாளோட எக்கனாமியில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரப்ஷன் வந்து நம்மளை விட மோசமாக இருக்குது. இந்தியாவை விட ஒரு மோசமான கரப்ட் கண்ட்ரி நேபாள். சின்ன சின்ன விஷயம், பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் ஒரு சாதாரண வேலையை பார்க்க போகிறப்ப எல்லா இடத்துலையுமே கரப்ஷன். அங்கே இருக்கிற சின்ன சின்ன அஃபீஷியல்ஸ்லேருந்து மிகப்பெரிய மினிஸ்டர்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருமே கரப்ட்னு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பெருசாக பார்ட்டி பண்ணிருக்காங்கிறப்ப நேபாளோட எக்கானமி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மோசமாக இருக்குது. ஸோ நாடு வந்து மோசமான நிலைமையில் இருக்குது. நாட்டில் இருக்கிற பொருளாதாரம் மோசமாக இருக்குது. அண்ட் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும்பாங்கள மோர் தென் 20% இருக்குது. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு. வேலை வாய்ப்பு வந்து சுத்தமாக கிடையாது. அப்படி எல்லாருமே ஃப்ரஸ்ட்ரேட்டாக எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேலை பண்ணலாம், ஒழுங்கான வேலை கிடைக்கலையேன்னு ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்கிற அந்த டயத்தில் இவங்களோட கூட படித்த பசங்களே ஆனால் பெரிய வீட்டு பசங்களாக இருந்தாங்கன்னா, இந்த அரசாங்க அதிகாரிகளோட பசங்களாக இருந்தாங்கன்னா, இல்லை அரசியல்வாதிகளோட பசங்களாக இருந்தாங்கன்னா, அவங்க சோஷியல் மீடியாவில் மறுபடியும் ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்கிறது சுத்தமாக பிடிக்காம அவங்கள கலாய்ச்சி ஒரு ட்ரெண்ட், ஒரு மீம் ட்ரெண்ட் உருவாகுது. லிட்டரலாக இது மீமில் ஆரம்பிக்குதுங்க. அவங்கள கலாய்ச்சி இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் நெப்போ கிட், ஹேஷ்டேக் நெப்போ பேபி, ஹேஷ்டேக் நேபாள் நெப்போ பேபி அப்படிங்கிற டேக் எல்லாம் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. இந்த நெப்போ அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புட் டயத்துலேருந்து நம்மளுக்கு தெரியும். எந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கனாலும் பெரிய எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் அப்பா யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமான்னு சொன்னால் அது வேற மேட்ரு. யார் வந்து எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமான்னு யாரு சொன்னாலும், எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஆளுன்னு யார் இருந்தாலும் அவங்க ஒரு நெப்போ கிட் தான். அதை அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறப்போ, இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறப்போ, நாடே நாசமாக போயிட்டு இருக்குது. ஆனால் நான் யாரோட பையன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் பிரைம் மினிஸ்டரோட பையன் தெரியுமா, நான் சீஃப் மினிஸ்டரோட பையன் தெரியுமா, நான் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பையன் தெரியுமா, நான் இந்த எம்எல்ஏவோட பையன் தெரியுமா, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் தெரியுமா, ஆர்டிஓவில் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, இப்படிலாம் பேசுகிறவங்களோட பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஃப்ளெக்ஸ் பண்ண டெய்லி நைட்டு பார்ட்டி, பயங்கரமான கார்ஸு, பயங்கரமான கேம்ஸு, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, பயங்கரமான காஸ்ட்லி பேகு, வாட்ச் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெகுலர் நார்மல் கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்கிறப்ப அவங்க இதெல்லாம் பார்த்து கடுப்பாகி இந்த மீம்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீம்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரலாக ஆரம்பிக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக நேபாள என்ட்ரானாலே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது எல்லா சோஷியல் மீடியாலையும். நாட் ஜஸ்ட் ட்விட்டர், நாட் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம். நீங்கள் என்னென்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூட எல்லாருமே இந்த ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா எவ்வளோ கரப்ட் தெரியுமா, இவங்க குடும்பம் எவ்வளோ கரப்ட் தெரியுமா, இந்த காசு உனக்கு எங்கேருந்து வருது தெரியுமான்னு ஒவ்வொருத்தங்களையா சோஷியல் மீடியாவில் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தங்களா எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கப்போ நேபாள் கவர்மெண்ட் வந்து என்னடா என் வீட்டு பையனையே நீ கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெப்போ கிட்ஸோட நெப்போ அப்பாக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பேன் பண்ணுவோங்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை வந்து பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இதை இவங்க கலாய்க்கிறதோட விட்டுட்டு போனால் பரவாயில்ல, இவங்க கரப்டாக இருக்காங்க. ஏன்னா இந்த காசெல்லாம் யாரோட காசு? ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் சாதாரண நேபாளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு லஞ்ச பணம் தான் வந்து இங்கே இவங்கெல்லாம் ஆடுறதுக்கு காரணம். இவங்க வந்து பயங்கரமாக காசு அடிக்கிறாங்கன்னா அது யாரோட காசு? அரசாங்கத்துக்கு மக்கள் செலுத்துற டாக்ஸ் மணி, அதை கொள்ளையடிச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. லஞ்சமும் முழு ஊழலும் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. நீ அடிக்கிறது மட்டும் இல்லாம அதை வச்சு எங்க முன்னாடியே ஃப்ளெக்ஸ் பண்ணுவியான்னு சொல்லி இவங்க எல்லாம் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. யார் எவ்வளவு காசு அடிச்சாங்கிறது சோஷியல் மீடியால வைரல் ஆகிறப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 சோஷியல் மீடியா ஆப்ஸை வந்து பேன் பண்ணுது. இன்க்ளூடிங் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், ரெடிட், ஸ்னாப்சாட், நீங்க என்னென்ன யோசிக்க முடியுமோ, வாட் எவர், டிஸ்கார்ட், எல்லாத்தையுமே பேன் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணி விடுறாங்க. 26 சோஷியல் மீடியா. அவங்க அலோவ் பண்ற ஒரே சோஷியல் மீடியா எதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் மாதிரி 4-5 சைனீஸ் ஆப்பை மட்டும் அலோவ் பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த ஏன்னா சைனீஸ் ஆப் வந்து அவங்க சொன்னா அவங்க நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி ஹேஷ்டாக் பரவக்கூடாதுன்னா அவங்க கவர்மெண்ட் அந்த ஆப் வந்து நிறுத்தி வச்சிரும். அவங்க சொல்றதை கேட்காத ஆப் எல்லாத்தையுமே வந்து நேபாள் கவர்மெண்ட் வந்து ஓவர் நைட்ல செப்டம்பர் 4 அன்னைக்கு பேன் பண்றாங்க. 5 நாளுக்கு முன்னாடி அவங்க பேன் பண்ண உடனே ப்ரொடெஸ்ட் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா VPN எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஏங்க இங்க இருக்கிற பெரிய பெரிய பூமரே VPNலாம் யூஸ் பண்றப்போ ஜென்சி பசங்க எவ்வளோ டெக்கியா இருப்பாங்க. எல்லாரும் VPN போட்டாங்க. நீ பேன் பண்ணு, எப்படி பேன் பண்ணுவேன்? நான் நீ VPN போடுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் VPN போட்டு மறுபடியும் அதே சோஷியல் மீடியால ஹேஷ்டேக்கை போட்டு ட்ரெண்ட் பண்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரோட்ல வந்து இறங்கி ப்ரொடெஸ்ட் நடக்க ஆரம்பிக்குது. பார்லிமெண்ட் முன்னாடி ப்ரொடெஸ்ட் நடக்க ஆரம்பிக்குது. பண்ற ப்ரொடெஸ்ட் யாரு? சின்ன பசங்க. நான் சொன்ன மாதிரி ஜென்சி, ஓகேவா? 15ல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க எல்லாம் ரோட்டுக்கு வந்து நின்று இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு சோஷியல் மீடியாவை திருப்பி கொடுங்க, இது எங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நீங்க புடுங்க முடியாது. மீம் போடுறதோ, கலாய்க்கிறதோ, ஹேஷ்டேக் போடுறதோ அது எங்களோட உரிமை. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களோட பசங்களை நாங்கள் சொல்றோங்கிறதுனால இவங்க சோஷியல் மீடியாவே பேன் பண்ற அளவுக்கு, ஒருத்தனுக்கு பேச்சு சுதந்திரமே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு மூடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இவங்க ரோட்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் ஃபர்தரா எஸ்கலேட் ஆகி செப்டம்பர் 7th and 9th, ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ப்ரொடெஸ்ட், நம்ம ஜல்லிக்கட்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருசாகி போச்சுல, அந்த மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட் வந்து பெருசாக செப்டம்பர் 7th to 9th, அதாவது முந்தா நாள்ல இருந்து இன்னும்
இன்னமும் இது போயிட்டு இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இவங்க என்னடா ஓவரா கூட்டம் சேர்ந்துட்டே இருக்காங்க, சின்ன பசங்க தானே இவங்களை அடிச்சு உடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸை உள்ள இறக்குறாங்க. உள்ள இறங்குறவங்க நீங்க நம்ப மாட்டீங்க, ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டில் அப்படி நடந்திருந்தா என்ன இருக்கும்? ஆனால் நேபாள் அது நடக்குது. அறவழியில் நியாயமா அமைதியா நான் வயலண்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வயலன்ஸை காமிக்கிறாங்க, சுடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பசங்க வந்து காயப்படுறாங்க. சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க கூட சேர்த்து ஜென்சியை சேர்ந்தவங்க, இந்த சின்ன பசங்க 28 வயசு கீழே இருக்கிறவங்க 20 பேர் இறந்து போறாங்க. அண்ட் தட் வாஸ் இட். அந்த பசங்கனால அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க பதிலுக்கு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. மக்கள் ஆயுதத்தை எடுத்தா, யூத் கையில் ஆயுதத்தை எடுத்தா நேபாள் தாங்குமா? எந்த நாடும் தாங்காது, நேபாளும் தாங்கல. ப்ரொட்டஸ்ட் பயங்கரமா மாற ஆரம்பிக்குது. எங்கெங்க எந்தெந்த அரசியல்வாதி வந்து வீடு இருக்கோ, எந்தெந்த அரசியல்வாதி எங்கெங்க பினாமியை வச்சு காலேஜ் நடத்துறாங்களோ, ஸ்கூல் நடத்துறாங்களோ, எல்லாமே அடிச்சு உடைக்கப்படுது. அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் தரமட்டமாக்கப்படுது. ஒருவேளை அந்த மினிஸ்டர் யாராவது கையில சிக்கினாங்க, ஒருவேளை அந்த அரசாங்க அதிகாரி ஊழல் பெருச்சாலி யாராவது கையில சிக்கினாங்கன்னா பசங்களே ரோட்ல போட்டு அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோஸ்லாம் அவங்க கிட்ட காமிக்கல. பட் நேபாளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர்லாம் ரோட்ல தப்பிச்சு வீட்டை விட்டு ஓடுறதும், அப்ப சின்ன பசங்கலாம் அவங்களை போட்டு பிடிச்சி அடிக்கிறதும், பிடிச்சி இழுத்துட்டு போறதும் எல்லாமே விஷுவலா ரெக்கார்ட் ஆகுது. இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற பசங்க வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நீங்க எங்க மேல கை வைக்கலாம், சின்ன பசங்களெல்லாம் எப்படி சுடலாம், ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, பேசினா சோஷியல் மீடியாவை பேன் பண்றீங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணா சுடுறீங்க, இது எந்த விதத்துல நியாயம்? செத்து இருக்காங்க, 20 பசங்க செத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பெரிய ப்ரொடெஸ்டா மாறுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல, சிங்கா தர்பார்ல, பொக்காரால, பிராத் நகர்ல அப்படின்னு சொல்லிட்டு நேபாளல இருக்கக்கூடிய பல சிட்டிஸ்ல ப்ரொடெஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படிங்க ஜல்லிக்கட்டு வந்து ஒரு ஊர்ல நடந்து பல ஊருக்கு போச்சு, அங்கேயாவது ஒரு பெரிய ப்ரொடெஸ்டா மாறுது. இங்க வந்து அது நான் வயலண்ட் இருந்துச்சு. இந்தியன் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க வந்து அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கரப்ஷன்ல இருக்கக்கூடிய அவங்களே இருந்துகிட்டு அதை ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப தப்பா இருக்குங்கிறப்போ இந்த ப்ரொடெஸ்ட் ரொம்ப பெருசா மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேபாளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைனே பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் வீடு எரிச்சிட்டாங்க. நேபாள் பிரைம் மினிஸ்டரோட வீடு எரிக்கப்பட்டிருக்குது. அவரோட பார்லிமெண்ட்டுக்குள்ள பசங்க புகுந்துட்டாங்க. வேற வழியே இல்லை, அவர் உயிர் தப்பிச்சு போகணுங்கிற நிலைமையில அவர் கவர்மெண்ட்ல இருந்து விலகிட்டார். நான் ரிசைன் பண்றேன்ட்டு போயிட்டாரு. ஃபாரின் மினிஸ்டர் ரிசைன் பண்றேன்ட்டு போயிட்டாரு. அண்ட் லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மறுபடியும் சோஷியல் மீடியாவோட நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம்ப்பா. என்னப்பா இப்போ சோஷியல் மீடியாவுக்கு இவ்வளோ சண்டை போட்டிங்கன்னா சோஷியல் மீடியா வச்சுக்கோ, எல்லா சோஷியல் மீடியா எல்லா ஆப்பும் ஒர்க் ஆகும், போதுமா விட்டுரு, நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு, ப்ரொடெஸ்ட்டை நிறுத்துங்கன்னா பசங்க வந்து இப்போ நிறுத்த முடியாது, எங்களுக்கு இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்குங்கிறாங்க. இன்னும் என்னப்பா கோரிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், இமீடியட் ரெசிக்னேஷன் ஆஃப் ஆல் டாப் கவர்மெண்ட் லீடர்ஸ். பிரைம் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, இருக்கிற அத்தனை மினிஸ்டரும் எலெக்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ரிசைன் பண்ணும். ஏன்னா இது ஒரு அரசாங்கத்தோட பிரச்சனை இல்லை. கடந்த 20-30 வருஷமா ரெண்டு சைடும், ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி, ஒரே ஆட்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேருமே பண பெருச்சாளிகளாக இருந்துட்டு இருக்கீங்க, ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கீங்க. ரெண்டு சைடில் இருக்கிறவங்களும் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையுமே ரிசைன் பண்ண சொல்லி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஜென்சி கிட்ஸ் கேட்குறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசல்யூஷன் ஆஃப் கரண்ட் பார்லிமெண்ட், மொத்த பார்லிமெண்ட்டையே நீங்கள் வந்து டிசால்வ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மூணாவது, கிரிமினல் ப்ராசிக்யூஷன் ஆஃப் போலீஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர்டரிங் ஆஃப் வயலன்ஸ். 20 பேர் செத்தாங்கல்ல, 100 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, இந்த ஆர்டரை கொடுத்தது யார் யார்? அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும், அத்தனை போலீஸ் அஃபீஷியல்ஸும், அத்தனை ரெகுலர் போலீஸும், அதை ஆர்டர் கொடுத்த மினிஸ்டரும், அதை ஆர்டர் கொடுத்த ஹையர் அஃபீஷியல்ஸும், ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே ரிசைன் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அத்தனை பேர் மேலேயும் கொலை குற்றம் சாற்றப்பட்டு அது கோர்ட்டில் வந்து ப்ரோசிக்யூட் பண்ணப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் டு நெப்போகிட் கல்ச்சர், which means no more political appointments, government contracts and plum jobs given out of family connections. அதாவது நெப்போகிட் கல்ச்சரை வந்து நிறுத்துங்கிறாங்க. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறப்ப கூட வந்து ஒரு பெரிய வீட்டு பிள்ளையா இருந்துச்சுன்னா நம்மள எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னாடி போய் விடுவாங்க. ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்னா அது ஒரு அரசியல்வாதி பையனுக்கு தான் மறுபடியும் போய் சேரும். சின்ன சின்ன இடத்துல இருந்து பெரிய பெரிய இடம் வரைக்கும் அரசியல்வாதி பையன், பெரிய வீட்டு புள்ள அப்படின்னு சொல்லி இதை கொடுக்கறத நிறுத்துங்க, அதுவும் எங்களுக்கு வேணாம், அத்தனை கான்ட்ராக்டையும் திருப்பி கொடுங்க. ஆல்ரெடி கொடுத்த எல்லா கான்ட்ராக்டும் ஊழல் காசாக போய் எதுவுமே மக்களுக்கு சேராமல் வரி பணம் இவங்களே சாப்பிட்டு இருக்காங்க, அத்தனையுமே திருப்பி புடுங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து, நியூ எலெக்ஷன்ஸ் வித் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. புது எலெக்ஷன்ஸ் உருவாக்கப்படணும், புது தலைவர்கள் வரப்போறாங்க, இப்போ இருக்கிறவங்க அத்தனை பேர் வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பசங்க நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோங்கிறாங்க கவர்மெண்ட்டை. அண்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் ரைட்ஸ். இப்போ தான் இங்கே ப்ரொடெஸ்ட் ஆக்சுவலாக எதுக்கு ஆரம்பிச்சோ அதை கேட்குறாங்க. மறுபடியும் இந்த சோஷியல் மீடியாலாம் பேன் பண்ணக்கூடாதுன்னு கடைசியில் சொல்றாங்க. ஆக்சுவலாக இது அப்போவே அவங்க பேன் பண்ணாமல் விட்டுருந்தா இது இவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட் ஆகியிருக்காது. அவங்க அதை பண்ணதுக்கு பசங்க மேலே கை வச்சோன்னா அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் நேபாளில் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், யூடியூப் கமெண்ட் செக்ஷனாக இருக்கட்டும், நேபாளில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பேசுன்னு சொன்னீங்க, சொல்லிட்டேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது மீம் கிரியேட்டர்ஸ் கிட்டையும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்டையும் அப்புறம் வந்து ஒரு ஜென்சி கல்ச்சரில் இருக்கிறவங்க கிட்டையும் வந்து நீங்கள் பவரை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க?
ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஆனிமி இருக்குது ஓகேவா, ஒன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு பைரட் கொடி இருக்கும். அந்த கொடி வந்து அந்த அந்த அனிமேல வருது. அந்த கொடியை கொண்டு போய் இவங்க பார்லிமெண்ட்டில் மாட்டி வச்சிருக்காங்க. இட்ஸ் லைக் கிவிங் அ மெசேஜ். இட்ஸ் நாட் அபவுட் வாட் தே டிட், இட்ஸ் அபவுட் கிவிங் அ மெசேஜ். இன்னமும் பழைய காலத்தில் இருந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்க முடியாது, நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து நேபாளி ஜென்சி கிட்ஸ் வந்து நேபாளுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேபாள்னு சொல்கிறப்போ அவங்களோட மேஜர் எக்கானமியே பார்த்தீங்கன்னா மோர் தென் 20% ஆஃப் நேபாளிஸ் வந்து இந்தியாவில் வந்து வேலை பார்க்குறது, உலகம் ஃபுல்லாக மற்ற நாடுகளை போய் வேலை பார்க்குறதுன்னு கஷ்டப்பட்டு மீனியல் ஜாப்ஸ்க்கு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கஷ்டப்பட்டு நாட்டுக்கு, நம்ம ஊரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மெட்ரோ ஒர்க்கை பண்ணிருப்பாங்க, அவர் வந்து ஒரு ஊரில் செக்யூரிட்டியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நாள் ஃபுல்லாக அவங்க குடும்பத்துக்கு திருப்பி காசு அனுப்பிச்சு கண்டமானிக்கு வேலை பார்ப்பாங்க. யாருமே அவங்கள மேட்ச் பண்ண முடியாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த காசை திருப்பி அனுப்பிச்சா, நீ பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா, எனக்கு காசு தான். டெத் சர்டிஃபிகேட் வேணுமா, காசு தான். இன்சூரன்ஸ் வேணுமா, காசு தான். எல்லாத்துக்கும் காசுன்னு அடிக்கிறதுனால தான் அங்கே இருக்கிற பசங்க இவ்வளோ பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி இன் அ கண்ட்ரி லைக் நேபாள். இட்ஸ் அ லெசன் ஃபார் ஆல் த டெமோக்ரஸிஸ் இன் த வேர்ல்டு அண்ட் ஆல் த டிக்டேட்டர்ஸ் இன் த வேர்ல்டு. என்றைக்குமே மக்களை வந்து ஒரு அளவுக்கு மேலே சுரண்டுனா, மக்கள் மறுபடியும் எந்திரிச்சாங்கன்னா எந்த நாடும் எந்த அரசாங்கமும் தாண்டாது, எந்த அரசாங்கமும் தாங்காது. லெட் பெட்டர் சென்ஸ் ப்ரிவைல் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து நேபாளில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத இன்னமும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காலேஜ் குரூப், ஸ்கூல் குரூப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ஃபேமிலி குரூப் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நான் அடுத்து என்ன டாபிக் பேசணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவிலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக என்னை வந்து ஃபாலோ பண்ண முடியும். Until then, bye Madan Gauri, signing off here. Love you all, take care, bye. Cheers MGs.